Hello my dear students, இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா CB3401 டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டியில் யூனிட் 1 ரிலேஷனல் டேட்டாபேஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் டேட்டா மாடல்ஸ்னால் என்ன, ரிலேஷனல் டேட்டா மாடல்னா என்னன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டேட்டா மாடலுக்கு நமக்கு டேட்டானா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். டேட்டானா என்ன நமக்கு முன்னாடியே தெரியும், கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது நிறைய இன்ஃபர்மேஷனை நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் டேட்டான்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ டேட்டா பேஸ்னால் என்னவா இருக்கும், அந்த கலெக்ட் பண்ணி வச்சிருக்க இன்ஃபர்மேஷனை ஒரு ஆர்கனைஸ்டு ஃபார்மில் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டேட்டா பேஸ்னு சொல்லுவோம். அதாவது எலக்ட்ரானிக்கல் ஃபார்மேட்டில் நம்ம சிஸ்டமில் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம், நம்ம கலெக்ட் பண்ண எல்லா டேட்டாவையும். இதை தான் நம்ம டேட்டா பேஸ்னு சொல்லுவோம். யூஸ்வலாக இந்த டேட்டா பேஸை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா DBMS மூலமாக தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த டேட்டா பேஸை நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது வேணும்னா ஆக்சஸ் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம், நம்ம ஏதாவது வேணும்னா அப்டேட் பண்ணலாம், ஓவரால் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், நமக்கு வேணுன்ற டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும், வேணுன்ற இடத்துல ரெட்ரீவ் பண்ண முடியும். இந்த ஆப்ரேஷன்லாம் நம்ம இந்த டேட்டா பேஸை யூஸ் பண்ணி பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இப்படி தான் நம்மளுடைய டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கும். அதாவது டேபிள் ஃபார்மேட்டில் நம்ம டேட்டா பேஸில் நம்மளோட டேட்டா எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ DBMS அப்படின்னா என்ன நீங்கள் வரணும். அப்போ DBMSனால் என்ன, நமக்கு கலெக்ட் பண்ணி வச்சுருக்க அந்த எல்லா டேட்டாவையும், ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக இருக்க அந்த எல்லா டேட்டாவையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஸ்டோர் பண்ணி நமக்கு வேணுன்ற இடத்துல ஆக்சஸ் பண்ணுறோம். அதாவது ஸ்டோர் அண்ட் ரெட்ரீவ் த டேட்டா பேஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லுவோம். இது நமக்கு டேட்டாவை ஈஸியாக எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ டேட்டா மாடல்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். டேட்டா மாடல்னா என்ன, நம்ம எப்படி ஒரு டேட்டாவை டேட்டா பேஸில் டிஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம டேட்டா மாடல்னு சொல்லுவோம். எப்படிலாம் டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா ஃபிசிக்கல் வேல பண்ணலாம், லாஜிக்கலாக பண்ணலாம், இல்லை வியூ லெவலில் பண்ணலாம். ஓகேவா? ஃபிசிக்கல் லெவல், லாஜிக்கல் லெவல், வியூ லெவல்னு 3 லெவல் இருக்குது. நம்ம டேட்டா மாடலை வியூ பண்ணி பார்க்குறதுக்கும் அதை சொல்கிறதுக்கும் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக. ஓகேவா? அப்போ டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடலில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் பேஸ்ட் லாஜிக்கல் மாடல், அதாவது எப்படி கன்செப்ஷன் லெவல்லையும் வியூ லெவல்லையும் நம்மளுடைய டேட்டா இருக்குன்னு சொல்கிறது தான் ஆப்ஜெக்ட் பேஸ்டு சொல்லுவோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ER மாடல் தான் நம்மளுடைய ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லெவலில் ஃபர்ஸ்ட். இது IR மாடல் மீன்ஸ் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல்னு சொல்லுவோம். என்டிட்டி அப்படின்னா நம்ம ஸ்டோர் பண்ணுற ஒவ்வொரு டேட்டாவையும் அந்த சிம்பிளை தான் நம்ம என்டிட்டின்னு சொல்லுவோம். ஒவ்வொன்று ஸ்டோர் பண்ணுற அந்த டேட்டா ஸ்டோர் பண்ணுற திங்கை தான் என்டிட்டின்னு சொல்கிறோம். அது ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்றது தான். இது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம டயக்ராமேட்டிக் ஃபார்மேட்டில் வரைகிறது தான் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல்ன்றது. இந்த மாதிரி தான் நமக்கு ER டயக்ராம் இருக்கும். ஒரு விஷயத்தை நம்ம தியரிட்டிக்கலாக பார்க்குறதுக்கும் டயக்ராமாக பார்க்குறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. தியரிட்டிக் பார்க்கறத விட நமக்கு டயக்ராமேட்டிக்ல ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம ER டயக்ராம் மூலியமாக நம்மளோட டேட்டாஸை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடலில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், அதாவது ஊப்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம். அதில் வர என்கேப்சுலேஷன், இன்டர்ஃபேஸ், இந்த மாதிரி எல்லா டெக்னிக்ஸையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம மெயினாக அப்ஸ்ட்ராக்ஷன் வச்சு இது பண்ணுறது. அப்ஸ்ட்ராக்ஷன் மீன்ஸ் நம்மளுக்கு ஒரு ஆப்ரேஷன் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியும், ஆனால் எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் நடந்திருக்குன்னு தெரியாது. ஸோ நெசசரி திங்ஸை மட்டும் காட்டிட்டு வேணான்றதை ஹைட் பண்ணி வச்சுக்கிறது தான் அப்ஸ்ட்ராக்ஷன்னு சொல்லுவோம். இப்படி யூஸ் பண்ணுறது தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல். அதில் நிறைய இருக்குது. இதில் ரெக்கார்ட் பேஸ்டு லாஜிக்கல் மாடல் இருக்குது. இதில் நம்மளுடைய டேட்டாஸை சம் ரெக்கார்ட்ஸாகவும் ஃபீல்ட்ஸாகவும், அதாவது ஆட்ரிபியூட்ஸாகவும் தனித்தனியாக அந்த கான்செப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரிலேஷனல் மாடல். இந்த ரிலேஷனல் மாடல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான, அதாவது ஒன்றுக்கு ஒன்று ரிலேஷன்ஷிப் இருக்க எல்லா டேட்டாஸையும் நம்மளுடைய டேபிள்ஸில், அதாவது ரோ அண்ட் காலம் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேர் ரிலேஷனல் மாடல்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஹைராரிக்கல் மாடல். ஹைராரிக்கல் மாடல் மீன்ஸ் 3 லெவல் ஸ்ட்ரக்சரில் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் நெட்வொர்க் மாடல் சொல்லுவோம். நெட்வொர்க் மாடலும் நமக்கு ஹைராரிக்கல் மாடல் மாதிரி தான். இங்கே எப்படி நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும்னு பார்த்தோம் அப்படின்னா கிராஃப் லைக் ஸ்ட்ரக்சரில் நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் டேட்டா மாடல். இங்கே நம்மளுடைய டேட்டா எப்படி ஃபிசிக்கல் டேட்டா மாடலில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இருக்கிறதுலே லோயஸ்ட் லெவல் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன் லெவலில், இருக்கிறதுலே லாஸ்ட் லெவலில் நம்மளுடைய டேட்டா ஸ்டோர் ஆகும். இதில் மொத்தம் 3 ஸ்கீமா ஆர்கிடெக்சர் பெர்ஃபார்ம் ஆகும். ஒன்று இன்டர்னல் லெவல், கன்செப்ஷன் லெவல், எக்ஸ்டர்னல் ஆர் வியூ லெவல்னு சொல்லுவோம். இன்டர்னல் லெவல் மீன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய டேட்டாஸ்லாம் ஃபிசிக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் ஆகுறது. கன்செப்ஷன் லெவல் அப்படின்னா என்னென்னா இந்த நம்மளுடைய டேட்டா எப்படி இருக்கும் யூசருக்கு அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில் அது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதை காட்டணும். ஓகேவா? காட்டுறது தான். இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டோரேஜில் இருக்க எல்லா திங்ஸையும் என்ன பண்ணணும்னா ஹைட் பண்ணிவிட்டு முக்கியமாக தேவைப்படுற அந்த ரிலேஷன்ஷிப் என்ன, அதில் இருக்க என்டிட்டி என்ன அப்படின்னு சொல்லி அதை மட்டும் டிஸ்கிரைப் பண்ணி காட்டுறது கன்செப்ஷன் லெவல். லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஆர் வியூ லெவல்னு சொல்லுவோம். எக்ஸ்டர்னல் ஆர் வியூ லெவலில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம யூசர் வியூக்கு என்னெல்லாம் தெரியுதோ, நமக்கு எப்படி ஒரு பாக்ஸ் தான் யூசர் வியூக்கு தெரியுது, ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய பர்ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் நமக்கு தெரியாமல் அந்த எக்ஸ்டர்னலாக இருக்க நம்மளுடைய யூசர் ரெப்ரசன்ட், நம்மளுடைய பார்வைக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணி நமக்கு காட்டுறது எக்ஸ்டர்னல் ஆர் வியூ லெவல்னு சொல்லுவோம். இதுதான் டேட்டா மாடல். இது நமக்கு செப்பரேட்டாக 3 மார்க்ஸ் இல்லை 4 மார்க்ஸில் கேட்கலாம். இல்லை அப்படின்னா 2 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஹெட்டிங் வரையும் நம்ம எழுதலாம். இல்லை செப்பரேட்டாக ஒவ்வொரு கான்செப்ட்டையும் கேட்குறாங்கனாலும் நம்ம எழுதலாம்.
நெக்ஸ்ட் ஒன் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், ரிலேஷனல் டேட்டா மாடல் சொன்னேன். ரிலேஷனல் டேட்டா மாடல்னால் நம்ம எப்படி சொல்லியிருக்கேன், டேபிள் ஆஃப் வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஓகேவா, ரோ அண்டு காலம் ஃபார்மெட்டில் நம்ம டேபிளில் இது பண்ணுறது தான் ரிலேஷனல் மாடல்னு சொல்லுவோம். நமக்கு ரோனா எப்படி இருக்கும், ஹரிசாண்டல் ஃபார்மெட்டில் இருக்கிறதெல்லாம் ரோ, வெர்டிக்கல் ஃபார்மெட்டில் இருக்கிறதெல்லாம் காலம், இப்படி இருக்கிறது தான் ரோ மாடல், அதாவது ரிலேஷனல் டேட்டா மாடல்னு சொல்லுவோம். ஓகேவா, இதிலே ரிலேஷனல் டேட்டா மாடல் கான்செப்டில் ஒவ்வொரு ரோவையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டப்பிள்னு சொல்லுவோம். அதில் ஒவ்வொரு காலமையும் நம்ம என்னன்னு சொல்லணும் அப்படின்னா ஆட்ரிபியூட்னு சொல்லுவோம். ஸோ நம்ம டேட்டா பேஸை பொறுத்தளவு ரோ காலம்னு சொல்கிறத விட நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ரோவையும் டப்புள்னும் ஒவ்வொரு காலமையும் ஆட்ரிபியூட்னு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அதில் இருக்க சின்ன சின்ன திங்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டொமைன்னு சொல்லுவோம். டொமைன் அப்படின்னா நம்மளுடைய டேட்டா பேஸ் எதை பேஸ் பண்ணி மெயின் திங்காக இருக்கும் நம்ம அதை தான் டொமைன்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ நம்ம எப்படின்னா மேரிடா, சிங்கிளா, டைவர்ஸ்டா நம்மலாம் இப்படி வந்து இது பண்ணுறோம் பார்த்தீங்களா, நம்ம மெரைட்டல் ஸ்டேட்டஸ் அப்படின்றது ஒரு டொமைன். அதுக்குள்ளே நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, மேரிடா, சிங்கிளா, டைவர்ஸ்டா, இதுதான் டொமைன்னு சொல்கிறது. அதுவே இப்போ பாருங்கள், ஷிஃப்ட் அப்படின்றது ஒரு டொமைன். அதுக்குள்ளே என்ன இருக்கும், மண்டேவா, டியூஸ்டேவா, வெனஸ்டேவா, அந்த டே கணக்கு இருக்கலாம், இல்லை நைட் ஷிஃப்டா, டே ஷிஃப்டா, இந்த மாதிரி இருக்கலாம். இதை தான் நம்ம டொமைன்னு சொல்லுவோம். ஆட்ரிபியூட் அப்படின்னா என்ன, ஒவ்வொரு காலமும் இருக்கிறது தான் ஆட்ரிபியூட்னு சொல்லியிருக்கோம். அந்த ஆட்ரிபியூட் எப்படி இருக்கும், டொமைன் எதை ஸ்பெசிஃபை பண்ணுதோ, அதாவது அந்த டொமைனில் வர ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷனாக நம்ம ஆட்ரிபியூட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ரிலேஷனல் இன்ஸ்டன்ஸ். ரிலேஷனல் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஃபைனட் நம்பர் ஆஃப் டப்பிள்ஸ். ஓகேவா, எந்த ஒரு டூப்ளிகேட் வேல்யூமே இல்லாமல், அதாவது ரிப்பீட்டட் வேல்யூ எதுவும் இல்லாமல் ஃபைனட்டாக கரெக்டான வேல்யூ மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் ரிலேஷனல் இன்ஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ரிலேஷனல் ஸ்கீமா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிலேஷனுக்கு, அதாவது ரிலேஷன் அப்படின்னாலே டேபிள். ஓகேங்களா, அப்போ நம்ம டேபிளுக்கு கொடுத்துருக்க ஒரு நேமை தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ரிலேஷனல் ஸ்கீமான்னு சொல்லுவோம். அடுத்து ரிலேஷனல் கீ, நிறைய டைப்ஸ் ஆஃப் கீ இருக்குது, அதாவது காம்போசிட் கீ, பிரைமரி கீ, ஆட்ரிபியூட் கீ, இந்த மாதிரி நிறைய கீயை பற்றி சொல்கிறது தான் இந்த ரிலேஷனல் கீ. யூசர் வியூக்கு என்னெல்லாம் தெரியுதோ, நமக்கு எப்படி இப்படி ஒரு பாக்ஸ் தான் யூசர் வியூக்கு தெரியுது, ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய பர்ஃபார்ம் ஆகும், அதெல்லாம் நமக்கு தெரியாமல் அந்த எக்ஸ்டர்னலாக இருக்க நம்மளுடைய யூசர் ரெப்ரசன்ட், நம்மளுடைய பார்வைக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணி நமக்கு காட்டுறது எக்ஸ்டர்னல் வியூ லெவல்னு சொல்லுவோம். இதுதான் டேட்டா மாடல். இது நமக்கு செப்பரேட்டாக 3 மார்க்ஸ் இல்லை 4 மார்க்ஸில் கேட்கலாம், இல்லை அப்படின்னா 2 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஹெட்டிங் வரையும் நம்ம எழுதலாம், இல்லை செப்பரேட்டாக ஒவ்வொரு கான்செப்டையும் கேட்குறாங்கனாலும் நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், ரிலேஷனல் டேட்டா மாடல் சொன்னேன். ரிலேஷனல் டேட்டா மாடல்னால் நம்ம எப்படி சொல்லியிருக்கேன், டேபிள் ஆஃப் வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஓகேவா, ரோ அண்டு காலம் ஃபார்மெட்டில் நம்ம டேபிளில் இது பண்ணுறது தான் ரிலேஷனல் மாடல்னு சொல்லுவோம். நமக்கு ரோனா எப்படி இருக்கும், ஹரிசாண்டல் ஃபார்மெட்டில் இருக்கிறதெல்லாம் ரோ, வெர்டிக்கல் ஃபார்மெட்டில் இருக்கிறதெல்லாம் காலம், இப்படி இருக்கிறது தான் ரோ மாடல், அதாவது ரிலேஷனல் டேட்டா மாடல்னு சொல்லுவோம். ஓகேவா, இதிலே ரிலேஷனல் டேட்டா மாடல் கான்செப்டில் ஒவ்வொரு ரோவையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டப்பிள்னு சொல்லுவோம். அதிலே ஒவ்வொரு காலமையும் நம்ம என்னன்னு சொல்லணும் அப்படின்னா ஆட்ரிபியூட்னு சொல்லுவோம். ஸோ நம்ம டேட்டா பேஸை பொறுத்தளவு ரோ காலம்னு சொல்கிறத விட நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ரோவையும் டப்புள்னும் ஒவ்வொரு காலமையும் ஆட்ரிபியூட்னு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அதில் இருக்க சின்ன சின்ன திங்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டொமைன்னு சொல்லுவோம். டொமைன் அப்படின்னா நம்மளுடைய டேட்டா பேஸ் எதை பேஸ் பண்ணி மெயின் திங்காக இருக்கும் நம்ம அதை தான் டொமைன்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ நம்ம எப்படின்னா மேரிடா, சிங்கிளா, டைவர்ஸ்டா நம்மலாம் இப்படி வந்து இது பண்ணுறோம் பார்த்தீங்களா, நம்ம மெரைட்டல் ஸ்டேட்டஸ் அப்படின்றது ஒரு டொமைன். அதுக்குள்ளே நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, மேரிடா, சிங்கிளா, டைவர்ஸ்டா, இதுதான் டொமைன்னு சொல்கிறது. அதுவே இப்போ பாருங்கள், ஷிஃப்ட் அப்படின்றது ஒரு டொமைன். அதுக்குள்ளே என்ன இருக்கும், மண்டேவா, டியூஸ்டேவா, வெனஸ்டேவா, அந்த டே கணக்கு இருக்கலாம், இல்லை நைட் ஷிஃப்டா, டே ஷிஃப்டா, இந்த மாதிரி இருக்கலாம். இதை தான் நம்ம டொமைன்னு சொல்லுவோம். ஆட்ரிபியூட் அப்படின்னா என்ன, ஒவ்வொரு காலமும் இருக்கிறது தான் ஆட்ரிபியூட்னு சொல்லியிருக்கோம். அந்த ஆட்ரிபியூட் எப்படி இருக்கும், டொமைன் எதை ஸ்பெசிஃபை பண்ணுதோ, அதாவது அந்த டொமைனில் வர ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷனாக நம்ம ஆட்ரிபியூட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ரிலேஷனல் இன்ஸ்டன்ஸ். ரிலேஷனல் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஃபைனட் நம்பர் ஆஃப் டப்பிள்ஸ். ஓகேவா, எந்த ஒரு டூப்ளிகேட் வேல்யூமே இல்லாமல், அதாவது ரிப்பீட்டட் வேல்யூ எதுவும் இல்லாமல் ஃபைனட்டாக கரெக்டான வேல்யூ மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் ரிலேஷனல் இன்ஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ரிலேஷனல் ஸ்கீமா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிலேஷனுக்கு, அதாவது ரிலேஷன் அப்படின்னாலே டேபிள். ஓகேங்களா, அப்போ நம்ம டேபிளுக்கு கொடுத்துருக்க ஒரு நேமை தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ரிலேஷனல் ஸ்கீமான்னு சொல்லுவோம். அடுத்து ரிலேஷனல் கீ, நிறைய டைப்ஸ் ஆஃப் கீ இருக்குது, அதாவது காம்போசிட் கீ, பிரைமரி கீ, ஆட்ரிபியூட் கீ, இந்த மாதிரி நிறைய கீயை பற்றி சொல்கிறது தான் இந்த ரிலேஷனல் கீன்றது. டிகிரி அப்படின்னா என்னென்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் நம்மளோட டேபிளில் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறது தான் டிகிரி. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸ்டூடெண்ட் ரிலேஷன் போட்டிருக்கேன். இந்த ஸ்டூடெண்ட் அப்படின்றது தான் எனக்கு ரிலேஷன் நேம். இதில் இருக்க ஒவ்வொரு வேல்யூ இது எல்லாமே எனக்கான ஆட்ரிபியூட்ஸ். ஓகேவா, இந்த காலம் எல்லாமே எனக்கு ஆட்ரிபியூட்ஸ், நேம், ரோல் நம்பர், ஃபோன் நம்பர், அட்ரஸ், ஏஜ் எல்லாம் எனக்கு ஆட்ரிபியூட். இதில் இருக்க இந்த ராம், ஷாம், லக்ஷ்மணன், இந்த இது ஒவ்வொன்றுமே எனக்கு என்ன அப்படின்னா டப்பிள்ஸ். ஓகேவா, இவ்வளோ தான் நமக்கு ரிலேஷனல் மாடல்ன்றது. நமக்கு சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இந்த ரிலேஷனல் மாடலுக்கு. அதாவது ஒவ்வொரு ரிலேஷனுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா டிஸ்டிங்க்டாக, அதாவது யூனிக்கான நேம் தான் இருக்கணும். அதே மாதிரி எல்லா செல்லும் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வேல்யூவை தான் வச்சுருக்கணும். எல்லா ஆட்ரிபியூட்டும் ஒரு டிஸ்டிங்க் நேமில் தான் இருக்கணும். அதாவது ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டுக்குமே நேம் வந்து எப்படி இருக்கக்கூடாது,
இருக்கக்கூடாது அப்படின்னா ஒவ்வொரு காலமோட நேமும் சேமாக இருக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி ஆட்ரிபியூட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு டொமைனும் செப்பரேட்டாக வச்சுருக்கணும். ஓகேவா? ஒவ்வொரு டப்பிள்ஸ்லையும் என்ன இருக்கக்கூடாது, டூப்ளிகேட் வேல்யூ எதுவுமே இருக்கக்கூடாது, யூனிக்கான வேல்யூஸ் தான் ரெப்ரசென்ட் ஆகிருக்கணும். ஓகேங்களா? இவ்வளோ தான் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரிலேஷன் சொல்கிறது. இதில் டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதை ஒவ்வொரு டேபிளையும் எப்படி வந்து நம்ம டிகிரி மூலியமாக சொல்ல முடியும் அப்படின்னா மொத்தம் 3 டைப்ஸில் நம்ம ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியும். எப்படின்னா யூனரி ரிலேஷன்ஷிப், பைனரி ரிலேஷன்ஷிப், டர்னரி ரிலேஷன்ஷிப். அதாவது யூனரி ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்னன்னு சொல்லணும் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றுலேருந்து ஒன்று மட்டும்தான், 1 to 1 வேல மட்டும்தான் இருக்கும். இப்போ பர்சன் இஸ் மேரிட் அப்படின்ற ஒரு பர்சன்ற ஒரு டொமைனில் அந்த மேரிடில் என்ன ஸ்டேட்டஸ் ஆகும் அப்படின்னா பர்சன்றது ஒரு என்டிட்டியாக இருக்குது, மேரிட்ன்றது ரிலேஷனாக இருக்குது. ஸோ பர்சன் வந்து மேரிட் பண்ணுறான் அப்படின்னு 1 to 1 இருக்கிறத யூனரி ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். அதுவே பைனரி ரிலேஷன்ஷிப் அப்படின்னா 2 பேருக்கு, அதாவது 2 என்டிட்டிக்கான இது. இப்போ வந்து பப்ளிஷன் ஒரு என்டிட்டி, புக்குன்றது ஒரு என்டிட்டி. அப்போ பப்ளிஷர்ஸ் புக், இந்த மாதிரி பைனரி ரிலேஷன்ஷிப்பை சொல்லுவோம். டர்னரி ரிலேஷன்ஷிப் 3 பேருக்கு இடையில வரது. அதாவது இப்போ ஒரு சப்ஜெக்ட்ன்றது ஒரு ஆட்ரிபியூட், டீச்சர்ன்றவங்க, அதாவது சப்ஜெக்ட்ன்றது ஒரு என்டிட்டி, டீச்சர்ன்றவங்க ஒரு என்டிட்டி, ஸ்டூடெண்ட்ன்றவங்க ஒரு என்டிட்டி. இந்த 3 என்டிட்டியும் எனக்கு ரிலேஷன்ஷிப். அதாவது ஒரு சப்ஜெக்டை டீச்சர்ஸ் வந்து டீச் பண்ணுறாங்க. யார் டீச் பண்ணுறாங்கன்னா டீச்சர் டீச் பண்ணுறாங்க. யாருக்கு டீச் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு டீச் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட் அப்படின்ற என்டிட்டி, டீச்சர்ன்ற என்டிட்டி, ஸ்டூடெண்ட்ன்ற என்டிட்டி 3ஐயும் என்ன பண்ணுது, ரிலேட் பண்ணுது. இதுதான் டர்னரி ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். இவ்வளோ தான் நமக்கு டேட்டா மாடல், ரிலேஷன்ஷிப் மாடல். இதில் தான் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.